சமீபத்துல திருத்தணியில ஒடிசாவை சேர்ந்த ஒரு தொழிலாளிய சிறுவர்கள் ஒரு 4 பேர் வந்து பட்டா கத்தியால தாக்கியிருக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கு அவரு சிகிச்சை பெற்று வந்திருந்தாரு. அதன் பிறகு நான் என் சொந்த ஊருக்கே போயிறேன்னு சொல்லி அப்ப போயிட்டாரு. இந்த விவகாரத்த நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதுவும் அது செஞ்ச நபர்கள் வந்து 18 வயசுக்கு நிரம்பாத நபர்கள் தான். இந்த சம்பவத்த எப்படி பார்க்கிறது? அதாவது சமீபத்திலே பல செய்திகள் வந்தது. பள்ளி மாணவர்கள்லாம் கஞ்சா அடிக்கிறாங்க, போதை மருந்து சாப்பிடுறாங்க, டாஸ்மாக் குடிக்கிறாங்க. இது ஒண்ணும் புதுசு இல்ல. ஆனா வயலண்டா பிஹேவ் பண்ணது தான் நமக்கு செய்தி. மாணவர்கள் போதை மருந்தை உபயோகப்படுத்துறது, இது படுத்துறது பழைய செய்தி. ஆனா அது இப்ப இதுவரை எதுவரை போயிடுச்சுன்னா, அதை குடிக்கிறவங்க ஒரு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கூட அவங்களுக்கு வந்து தைரியம் வந்துடும். எப்போவுமே போதை மருந்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ஒரு முறுக்கை ஏற்றும். நான் காவல்துறையில் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு 18, 19 வயசு பசங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அப்போ ஒரு புஸ்தகத்துக்கு ஆராய்ச்சி எழுதிட்டு இருந்தேன். குற்றவாளிகளை பற்றி ஒரு ஆராய்ச்சி புஸ்தகம் எழுதிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இவங்க தண்ணி கேட்டிருக்காங்க, அவன் கொடுக்கல, கொலை பண்ணிட்டாங்க. அது வந்து கொலைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்க முடியாது. இவன் ஏன் அதை கொலையை பண்ண? ஏன்னா மர்டர் ஃபார் கெயின் இருக்கு காவல்துறையில் தெரியும். நகைக்காக, பணத்துக்காக கொலை பண்ணுறவங்க மர்டர் ஃபார் கெயின். சாதாரண மர்டர் எப்படின்னு வைங்க, உறவுகளுக்குள்ள சண்டை, பொண்டாட்டி மேலே சந்தேகப்படுவான், வெட்டிடுவான், அண்ணன் தம்பி சொத்து வருவான், வெட்டிடுவான். அது வந்து வேற வகை. இப்போ இது வந்து 3வது வகை. இதில் வந்துக்கிட்டு மர்டர் ஃபார் கெயின் இல்லை, நகைக்கோ பணத்துக்கோ செய்யப்படும் கொலை இல்லை, இல்லை ஒரு குடும்ப பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, அதுவும் இல்லை. வெறும் போதையை தூண்டி விடுறதுல போய் ஒரு கொலையை பண்ணுறான். அதுக்கு காரணமே இருக்காது.